ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் ஆர்பிஐ கொடுத்த ஒரு சந்தோஷமான செய்தினால மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி தொத்திக்கிச்சு. 0.25% ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க. நிஃப்டி 50 150 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் இன்னைக்கு க்ளோசிங் பண்ணியிருக்கு. வெறும் 30 பாயிண்ட் இன்னும் அதிகமாக எடுத்திருந்தா ஆல் டைம் ஹையாக இருந்த 26,216க்கு மேலே க்ளோசிங் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. இதே எனர்ஜியோட போனால் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நிஃப்டி 50 ஆல் டைம் ஹைக்கு மேலே போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2 நாளாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்த பிஎஸ்யூ பேங்க் செக்டார் இன்னைக்கு டாப் கெய்னராக வந்திருக்கு. நிஃப்டி டிஃபென்ஸ் மீடியாலாம் செக்டோரல் லூசர்ஸாக வந்திருக்கு. 2025 ஃபெப்ரவரியில் நடந்த ஃபஸ்ட்டு ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த 5 பேங்க்கும் 50%க்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 இந்த பேங்க்கில் இருக்க மொமெண்டம் ஓவரால் ப்ராட் மார்க்கெட்டில் இல்லை. 249 ஸ்டாக் 52 வீக் லோவை ஹிட் பண்ணியிருக்குன்றது தான் சோகமான செய்தி. அடுத்த வருஷம் தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸுக்கான விலை $4,800 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறாங்க. தற்போதைய விலை $4,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெள்ளி இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து 98% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் அக்யூமுலேட் பண்ணுறவங்க போன மாதம் இறக்கத்தில் யாருன்னா எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா மறுபடியும் அக்யூமுலேட்டர் தொடங்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் புதுசாக ஒரு 3 கம்பெனியை வாங்கினதா வந்த நியூஸ்னால இன்னைக்கு மார்க்கெட்டில் அதோட விலை 8% வரைக்கும் ஏற்றத்தில் முடிஞ்சுது. இண்டஸ் டவரோட ஷேர் இன்னைக்கு 3%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி அவங்க பேலன்ஸ் ஷீட்டை கிளியராக வச்சிருக்கல, சில விஷயங்களெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு எழுப்பப்பட்ட செய்தினால இன்னைக்கு அந்த ஷேர் 7%க்கு மேலே கீழே இறக்கத்தில் முடிஞ்சது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியிலிருந்து குவாலிட்டி வால்ஸ் டீமெர்ஜர் ஆயிடுச்சு. இதனால் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்ததுனால ஹெச்யூஎல் ப்ரைஸ் இன்னைக்கு இறக்கத்தில் ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.